இன்று சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசின் தோல்வியை ஆதாரபூர்வமாக ஒரு ஆவணமாக தயாரித்து இன்று அதை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த ஆதாரம்தான் இந்த விடியல் எங்கே என்ற ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தில் திமுகவுடைய தோல்விகள், அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் பொய் வாக்குறுதிகளை சொன்னார்கள் என்று ஆதாரத்துடன் இங்கே நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இது வெறும் பொய் குற்றச்சாட்டு கிடையாது. இந்த குற்றச்சாட்டிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான், அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் தான், அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதிகள் அவர்கள் சொன்னது. இது போன்று ஆவணங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் இந்தியா வளர்ச்சிக்காக இதுவரை 47 ஆவணங்களை வெளியிட்டிருக்கின்றோம். இது எங்களுக்கு மிகுந்த பெருமை. இந்தியாவிலே எங்களை போன்ற தமிழ்நாட்டை விட்டுடுங்க, தமிழ்நாட்டில் அப்படின்னா என்னன்னு தெரியாது மற்ற கட்சிகளுக்கு. ஆனால் பாட்டாளி கட்சி இந்திய அளவிலே இவ்வளோ ஆவணங்களை குறுகிய காலத்தில் வெளியிட்ட எந்த இயக்கமோ எந்த கட்சியும் இருக்காது. ஆட்சி வருவதற்கு முன்பாக இவ்வளோ நாங்கள் செய்திருக்கின்றோம். அதில் 23 நிழல்நிலை அறிக்கைகள், 18 வேளாண் நிழல்நிலை அறிக்கைகள், ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை, 14 மற்ற அறிக்கைகள் ஆவணங்கள் என்றால் கல்விக்காக, சுற்றுச்சூழலுக்காக, வேளாண் வளர்ச்சிக்காக, காலநிலை மாற்றத்திற்காக, நீர் மேலாண்மைக்காக, நாம் விரும்பும் சென்னை, இப்படி போன்ற பல ஆவணங்கள், மக்கள் முன்னேற்றம், தமிழ்நாடு முன்னேற்றம், ஏன் சமூக நீதிக்காக எத்தனையோ ஆவணங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இப்படி தொடர்ந்து வெளியிட்டு அதில் இந்த ஆவணம் விடியல் எங்கே, சரியான ஒரு தலைப்பு தான் இதில். ஏன்னா நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடியலை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக இன்று இருண்ட தமிழகமாக இருக்கிறது. விடியல் எங்கேயுமே இல்லை. அதை நிரூபித்திருக்கின்றோம். மற்ற கட்சிகளெல்லாம் ஏதோ மேடைகளில் ஏதோ திமுக பொய் வாக்குறுதி என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது புத்தகம் வடிவில் ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் படிங்க. நாங்கள் ஒரே ஒரு பொய்யை கூட இதில் நாங்கள் சொல்லலை. பொய்யை சொன்னது திமுகவுன்னு இந்த ஆவணம் மூலயமா நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் படிக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும். இதுக்கெல்லாம் வெப்சைட்டில் எல்லாத்தையும் நாங்கள் போய் பண்ண போகிறோம். நம்ம சம்பந்தமாக ஒரு பாட்டு கூட ரெடி பண்ணியிருக்கிறோம். அது இப்போ இல்லை, அடுத்தது. அதனால் இது எங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு பொய்யை சொல்லி, அதாவது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தமிழக மக்கள் திமுக கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு மட்டுமில்லை, கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 மக்களவை தேர்தலில் புதுவை, தமிழகம் உட்பட 40ற்கு 39 இடங்கள் மக்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு. சட்டமன்ற தேர்தலில் அவர்களை ஆட்சிக்கு வர வைத்தார்கள் மக்கள், தமிழக மக்கள். அடுத்த மக்களவை தேர்தல் 2024 தேர்தலில் 40ற்கு 40. ஆக 3 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள். மாற்றாக திமுக மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஏமாற்று தான். பொய், ஏமாற்று, பித்தலாட்டம், ஊழல், நிர்வாக சீர்கேடுகள், பொய் பொய் பொய், வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை வெட்ட வெளிச்சம் போட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த விடியல் எங்கேயும் இல்லை. இது உங்களுக்காக, ஊடக நண்பர்களுக்காக ஒரு சில செய்திகளை, இந்த ஆவணத்தில் உள்ள ஒரு சில செய்திகளை இந்த பவர் பாயிண்ட் மூலமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே, அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த
வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66. அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373. இதுல தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நேற்று முன்தினம் திமுக 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபெல்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 98 விழுக்காடு, ஒரு நாள்ல 90ன்னு சொல்றாரு, ஒரு நாள்ல 100ன்னு சொல்லிட்டாரு. எப்படிதான் 100ன்னு சொல்றாரு? ஒரு முதலமைச்சர் பேச்சு அதெல்லாம். அமைச்சர்கள் சில அமைச்சர் 110. இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாளிகளா? ஆக கிட்டத்தட்ட 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு 505 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதுல பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. 12.94%. சரி, 13% வச்சுக்கங்களேன், 13 விழுக்காடு வச்சுக்கங்களேன். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்க வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையே வரட்டும், இணை வரட்டும், வேறு அந்த அமைச்சர்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நான் நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எந்த மேடைக்கு வேணா நான் வரேன். நான் ஆக வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுக இன்னைக்கு மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் அவர்கள் 98 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், 97ன்னு ஒரு நாள் சொல்றாரு, 98ன்னு ஒரு நாள் சொல்றாரு, 90ன்னு ஒரு நாள் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அது பொய். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக தோல்வி அடைந்து விட்டது. இட் இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு, தோல்வி அடைந்தது. இப்போ திமுக ஒரு தேர்வுன்னா அதில் பாஸ் மார்க் எவ்வளோ? 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனால் திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், நிர்வாகம் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள், பொய் சொல்வதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள். திமுக என்றாலே பொய். இதில் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நான் ஒரு சில வாக்குறுதிகளை நான் சொல்ல, எல்லாத்தையும் என்ன நேரம் இல்லை, எல்லாத்தையும் நான் சொல்ல. நான் ஏன்னா உங்களுக்கு புத்தகம் கொடுத்துட்டேன் நான் அதில். அதனால் இல்லை, இப்போ மாநில சுயாட்சி, தமிழ் வளர்ச்சி, இதில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி, கல்வி வளர்ச்சி ஆகியவை சார்ந்த மொத்தம் 12 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 12ல் 8 நிறைவேற்றப்படவில்லை. 3 வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மாநில சுயாட்சி தமிழ் வளர்ச்சிக்காக. ஈழத்தமிழ் நலன் தொடர்பாக திமுக சார்பிலே 4 வாக்குறுதிகள், அது ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. ஒன்னே ஒன்று கூட. நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் சேவை உரிமை சட்டம் இல்லை. அதில் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பாக மொத்தம் 9 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரே ஒரு வாக்குறுதி அறகுறையாக. அதில் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். லோக் ஆயுக்த அமைப்பு வலுப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான குற்றங்கள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்று வாக்குறுதி எண் 18. இந்த லோக் ஆயுக்தா 2019 கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணாங்க. இவர்கள் வந்து அதில் 2.5 ஆண்டு அதில் லோக் ஆயுக்தாக்கு ஒரு தலைமையே கிடையாது. நான் தொடர்ந்து வலியுறுத்தி அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் சமீபத்தில் 3 மாதத்திற்கு முன்பு தான் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு போட்டிருக்காங்க, மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்கல. இன்னொரு 5 மாதம் தான் இருக்கு ஆட்சி காலம். ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லையா? ஒன்று கூட இல்லையா?
அவங்க திமுகவுக்கும் லோகாயுக்தாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்நாடகாவில் எவ்வளோ வலுவாக இருக்கிறது லோகாயுக்தா. அங்கே கர்நாடகாவில் முதலமைச்சரே அழைக்கிறாங்க, லோகாயுக்தா விசாரிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டியது கிடையாது. ஆனால் வெறும் பேப்பரில் மட்டும் தேர்தல் அறிக்கையில் மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறோம். சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் வாக்குறுதி எண் 19. எவ்வளோ ஒரு மோசடி இதெல்லாம். சேவை பெறும் உரிமை சட்டம் என்று நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கீங்களே, தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், அவர்களுடன் ஸ்டாலின், இவர்களுடன் ஸ்டாலின்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும். நீங்கள் சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. மக்களுடைய பணத்தை ஏன் வீணாக்குறீங்க? அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா, நீங்கள் விண்ணப்பம் ஆன்லைன், பதில் 15 நாளில் கொடுக்கணும். இதுதான், இது சிம்பிள் லா. ஏன் மற்ற மாநிலங்களில் இருக்கு, உங்களையான கொண்டு வர முடியல. எதுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க? கொண்டு வருவோம் சத்தியம் எதுக்கு பண்ணீங்க? எதுக்கு பொய் சொல்கிறீங்க? ஏன் கொண்டு வர முடியல? அப்போ என்ன ஏன் நிர்வாகம் பண்ணுறீங்க? சாதாரண சட்டங்கள் இதில். ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி எண் 21 கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க உள்ள. அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும் வாக்குறுதி எண் 24. அது நடக்குதா இங்கே? ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போது வெளிநாட்டுக்கு போக போகிறாரு. முதலமைச்சருடைய பயணம் இப்போ 5வது பயணம். முதல்ல துபாய் போயிட்டு வந்தார், அப்புறம் சிங்கப்பூர் ஜப்பான் போனார், அப்புறம் ஸ்பெயின் ஏதோ 14 நாள் போனார், அமெரிக்கா 17 நாள் போனார். இந்த 4 பயணமும் கிட்டத்தட்ட 18,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் நான் கேட்கறது, மீண்டும் மீண்டும் கேட்கறது, 4 முறை போனீங்களே முதலமைச்சர், எவ்வளோ கோடி செலவு பண்ணுங்க? இதில் எவ்வளோ உங்களுக்கு அதில் பயன்பெற்றிருக்கு? தமிழ்நாட்டிற்கு 18,000 கோடி உங்களுடைய பயணத்தில். அதில் எவ்வளோ முதலீடு நடந்திருக்கிறது? எவ்வளோ அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது? அது இந்த 2 கேள்வி தான் நான் கேட்டேன். நீங்கள் இங்கே வெள்ளரிக்கை கூட கொடுக்க வேண்டாம், நீங்கள் 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 18,000 கோடியில் எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு? கையெழுத்தில் நான் கேட்கல. அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது? அவங்களால சொல்ல முடியுமா? 0. இப்போ 5வது முறை போகிறார் முதலமைச்சர், வெளிநாட்டுக்கு போக போகிறார். எவ்வளோ ஒரு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க, ஆக்ஷன் கேமரா டேக், அதுதான் நடக்கும். கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் விளம்பரம் வரும், நீங்கள் செய்தி போடுவீங்க, மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க. உழவர்கள் நலன், தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு உழவர்கள். தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் உழவை சார்ந்தவர்கள், உழவு தொழிலை நம்பி இருக்கின்றவர்கள். 63 விழுக்காடு. ஆனால் அவங்க தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வெறும் 11% தான். 63% மக்கள் கான்ட்ரிபியூஷன் டு த ஜிஎஸ்டிபி வெறும் 11% தான். அதனால் இப்போ சர்வீஸ் செக்டர் தான் 57% இருக்குது. அப்புறம் மேனுஃபேக்சரிங் கிட்டத்தட்ட 27-30% கிட்ட இருக்குது அதில். ஸோ இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் இதெல்லாம் எங்கே உங்களுக்கு புரிய போகுது? உழவர்கள் நலன் மற்றும் வேளாண் தொடர்பாக மொத்தம் 56 வாக்குறுதிகள். அவற்றில் 41 வாக்குறுதிகள் மட்டும்தான், 41 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 56ல் 7 வாக்குறுதிகள் அறகுறையாக, 8 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, 56ல் வெறும் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு பொய் சொல்லுகின்ற திமுக அரசு. அதில் ஒரு சில நான் சொல்றேன். ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான சந்தைகள் உருவாக்கப்படும் வாக்குறுதி 30 பண்ணாங்களா? இல்லை. கேரளாவில் செயல்படுத்துவதை போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும் வாக்குறுதி எண் 32 நடக்கல. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றல, அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க.
விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க ஒப்புதல் அளிக்கலைன்னா ஏன் இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட அரசு. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த விவசாயியாவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா? இந்த திமுக அரசு எதுக்கு போராடினாங்க? விவசாயிகள் எங்கள் நிலத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இந்த நிலத்தை நாங்கள் காலங்காலமாக இந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் உணவளித்து கொண்டிருக்கின்றோம், இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும், அந்த நோக்கத்திற்காக இதை நான் கொடுக்க மாட்டேன். எதுக்கு கேட்குறான்னா சிப்காட் அமைங்க வேண்டான்னு சொல்லலை. முப்போகம் விளைகின்ற விவசாய நிலத்தை அழித்து சிப்காட் நான் அமைப்போம் என்று அது வளர்ச்சி கிடையாது. அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜூனூரில் 360 ஏக்கரில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் தொடங்கினாங்கடா இல்லை. வாக்குறுதி என்னாச்சு? ஸ்டாலின் அண்ணாச்சி. தென் தமிழ்நாட்டில் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். வாக்குறுதி எண் 54. அமைச்சாங்களா? இல்லை. நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் ஆகியவற்றை விநியோக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து வகை விதை நெல்களுக்கு மொத்தம் 1,05,000 டன் 1,05,000 டன் அளவுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் வீதம் உழவர்களுக்கு மானியம் வழங்கப்படும். இது முக்கியமானது. 1,00,000 டன் நெல் விதைக்கு ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் மானியம். அது அடிப்படை. இந்த அடிப்படையை கூட செய்ய தவறிய திமுக. நீர்ப்பாசன திட்டங்கள், இது இவ்வளோ பெரிய மோசடி. ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமானது நீர்ப்பாசன திட்டங்கள். இப்போ இருக்கிற காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிரச்சனைகள்லாம் பார்த்தோன்னா வரும். இப்போ ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் போக போக இன்னும் நின்றுடோன்னு சொல்லிட்டு இருக்காங்க காலநிலை நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், கிளைமேட் எக்ஸ்பர்ட்ஸ். நீர் மேலாண்மை துறை தொடர்பாக 29 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் 23 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 4 வாக்குறுதிகள் அறகுறையாக, 2 வாக்குறுதிகள் மட்டுமே. 29இல் வெறும் 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளோ மோசம்! நீர்நிலைகள் மேம்படுவதற்கான நீர் மேலாண்மை திட்டம் முதல் கட்டமாக 10,000 கோடி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். வாக்குறுதி 89. ஒன்றும் பண்ணல. சென்னை மாநகரின் கூவம், அடையாறு, கொசஸ்தலை ஆறு மற்றும் ஏரிகளின் பாதுகாப்பிற்காக 5,000 கோடி மதிப்பீட்டு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். ஒன்றும் நடக்கல. இதில் வாக்குறுதி எண் 109. சேலம் மேச்சேரி நீரேற்று திட்டம் நிறைவேற்றப்படும். வாக்குறுதி எண் 106. வந்துச்சுங்களா? இல்லை, அதான் எம்எல்ஏ உட்கார்ந்துருக்கிறார். நொய்யலாறு சீர்படுத்தப்பட்டு பவானி, நொய்யலாறு, அமராவதி ஆறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். அந்த நொய்யலாறு, அமராவதி ஆறு, பவானி ஆறு அது என்னன்னு கூட தெரியாது. அதில் எவ்வளோ தண்ணி போகுது, எவ்வளோ சாக்கடை போகுது, எவ்வளோ கழிவு இருக்குது, எப்போ தண்ணி வருது, அது என்னன்னு கூட திமுகவுக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது. இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. வெக்கக்கேடு அதெல்லாம். கோயம்புத்தூர் போய் பாருங்க, அங்கே நொய்யலாறு கோயம்புத்தூரில் போய் சாக்கடையாக இருக்குது, கூவத்தோட மோசமாக இருக்குது அங்கே நொய்யலாறு. எங்கேருந்து வருது அது? வெள்ளையங்கிரி மலையிலேருந்து எவ்வளோ அந்த நொய்யலாறு அந்த தண்ணி எவ்வளோ இருக்குது, சிறுவாணி தண்ணி அதெல்லாம் சேர்ந்து வருது. அது இதை பற்றி பேசுவதற்கும் திமுகவுக்கு தகுதி கிடையாது. எல்லாம் இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் படைதள ஏரி, இப்போ நான் போனேன், நான் நடைப்பயணத்தில் போய் பார்த்தேன். எண்ணெய்கோல் புதூர் படைதள திட்டம், அங்கே என்ன ஒன்றுமே நடக்கல. அங்கே இது கடந்த ஆட்சி நீங்கள் இப்போ செய்யணும்னால கடந்த ஆட்சி காலத்தில் 253 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டு செஞ்சுருக்கிறாங்க. அதை செயல்பட்டா போதும். அது பண்ண முடியல, துப்பு இல்லை உங்களுக்கு. கொளத்தூர் தோணிமடு திட்டம் 2 வருது உங்கள் தொகுதியில். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க. அதான் நான் எத்தனையோ முறை பார்த்தேன். அங்கே எம்பி நான் தான் இருந்தேன். நாங்கள் மீனவர்கள் நலன்கள், மீனவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக 25 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதில் 20 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, 5 வாக்குறுதிகள் அறகுறையாக. ஆக 25 வாக்குறுதிகள் மீனவர்களுக்கு ஒன்று கூட நிறைவேற்றவில்லை, முழுமையாக நிறைவேற்றவில்லை, ஒன்று கூட. அப்போ என்ன யார் பண்ணுறீங்க? மீனவர்கள் நலனை காக்க கச்சத்தீவு விட்டுருங்க. இவங்க கச்சத்தீவு தேர்தல் நேரத்தில் பேசிட்டு இருப்பாங்க. மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து அதற்கான சலுகைகள் பெற்றுத்தர திமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி எண் 114. பண்ணாங்களா? மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும், அது ஒரு முயற்சியாவது எடுத்தாங்களா?
இது மத்திய அரசு மேலே சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி ஏதாவது ஒரு பேசுனாங்களா? எங்கேயாவது ஒரு முயற்சி எடுத்தாங்களா? சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது? மீனவர்களுக்கு 2 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். எத்தனை வீடு கட்டினாங்க? ஒன்றுதும் கிடையாது. சொல்லுங்க, திமுக கிட்ட கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் மீன்வளத்துறை புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்க மீன் வள கல்லூரிகள், கடல்சால் கல்லூரிகள் புதிதாக உருவாக்கப்படும். ஒன்றுத்தையும் காணும். அனைத்து மீனவ கிராமங்களுக்கு மீன் வளர்க்கும் தளம் அமைத்து தரப்படும். நெசவாளர்கள் நல நெசவாளர்கள் கொடுத்தது கிட்டத்தட்ட 14 வாக்குறுதிகள். அதில் நிறைவேற்றப்பட்டவை 2. நெசவாளர்களுக்கென்று தனியாக கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும். எவ்வளோ முக்கியமானது. நான் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேன். அங்கே கைத்தறி நெசவாளர்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்காங்க. ஒரு 30,000 பேர் இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ 2,000-3,000 பேர் தான் இருக்கிறாங்க. அது பெரிய கலை. அது ஒரு பட்டுப்புடவையை கையால் நெசவு செய்கிறது கைத்தறி. அது பட்டுப்புடவை இப்போ சைனாவில் பண்ணுறாங்க, மெஷினில் பண்ணுறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு நான் நேரில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு அவ்வளோ தெரியல. கை 2 கை 2 கால் 12 மணி நேரம் பயன்படுத்தணும். எவ்வளோ நாள்? ஒரு பட்டு புடவைக்கு 15 நாள் அவங்க பண்ணணும். அதில் அவங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 5,000 ரூபாய் தான் கிடைக்குது. அவங்களுக்கு என்ன கேட்டாங்க? எங்களுக்கு கூட்டுறவு வங்கி தனியாக நெசவாளர்களுக்கு. அதை பற்றி சிந்தனை கூட இல்லையே. ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்காக தனியாக ஜவுளி ஆணையம் அமைக்கப்படும். எவ்வளோ பொய், எவ்வளோ அண்ட பொய், ஆகாச பொய், பொய்யா சொல்லியிருக்கிறாங்க. அது ஏதாவது முயற்சி பண்ணாலும் பரவாயில்ல. அது முயற்சி கூட பண்ணலையே திமுகவில். முயற்சி கூட பண்ணலையே. நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடனுக்காக வட்டி 12% 8% குறைக்கப்படும். பண்ணாங்களா? இல்லையே. அவங்க என்ன கேட்டால் ஒரு 4% வட்டியை குறைக்க. தொழிலாளர்கள் நலன், பாட்டாளி வர்க்கமாக தொழிலாளர்கள் நலனுக்காக பாதுகாக்கும் முறையில் மொத்தம் 8 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. அதில் 6 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னொன்று அறகுறையாக. அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதியம் திட்டம் செயல்படுத்தும். மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்த ஆட்டோ வாங்க 10,000 வரை மானியம் வழங்கப்படும். ஒன்றுமே இல்லை. மாணவர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு நலன், இதுதான் வேலைவாய்ப்பு முக்கியமானது. மாணவர்கள் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பாக 33 வாக்குறுதிகள், அவற்றில் நீட் ரத்து உள்ளிட்ட 21 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. தலா 6 வாக்குறுதிகள் அறகுறையாக முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 33ல் 6 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பொய் இது. இந்த பொய்யை சொல்லி எவ்வளோ மாணவர்களுடைய கல்வி கடன், நகை கடன், விவசாய கடன், இந்த 3 கடன் ரத்து 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 ரத்துன்னு அந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக மக்கள் உங்களை ரத்து பண்ண போகிறாங்க 6 மாதத்தில். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இந்த வாக்குறுதி முதலமைச்சர், இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் தெருவாக பேசினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 1 வாரத்தில் நீட்டு ரத்து, 1 வாரத்தில் நீட்டு ரத்து. நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே மத்திய அரசு ரத்து பண்ணணும், இன்னைக்கு சொல்கிறீங்க, அது இந்த வார்த்தை அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? நீங்கள் எப்படி நீங்கள் ரத்து பண்ணுவீங்க? நீங்கள் சொன்னீங்க நாங்கள் மத்திய அரசு எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து ரத்து செய்ய முயற்சி செய்வோம்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் 1 வாரத்தில் ரத்து, 1 வாரத்தில் ரத்துன்னா என்ன? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? இது பித்தலாட்டம், 420. இது வேற எதுவும் கிடையாது. மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் அகில இந்திய ஒதுக்கீடு ரத்து செய்யப்படும். எவ்வளோ பெரிய ஒரு பொய். இவங்களால செய்ய முடியுமா? அகில இந்திய ஒதுக்கீடு இதெல்லாம். ஆனால் இதில் என்னன்னா, அகில இந்திய ஒதுக்கீடு அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அது பயன்படணும். அது எங்களுடைய கொள்கை அது. ஆனால் அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்காங்களா? இல்லை. இந்த அகில இந்திய ஒதுக்கீடு என்பது சில மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரி வரலை. அப்போது இப்போ எல்லா மாநிலங்களும் மருத்துவக் கல்லூரி இருக்குது. மத்திய அரசும் எல்லா மாநிலங்களும் மருத்துவக் கல்லூரி தொடங்கிட்டாங்க. அப்போது ஒவ்வொரு மாநிலமும் இவ்வளோ குறிப்பிட்ட எண்ணிக்கை, 50 விழுக்காடு எண்ணிக்கை, அதெல்லாம் 70 விழுக்காடு எல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது அட்லீஸ்ட் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. மருத்துவமனை செக்ரட்டரி, மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். திமுக ஆட்சிக்கு இந்த 4.5 ஆண்டுகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கவில்லை.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி கிடையாது. இது வரைக்கும் 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதல் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு கல்லூரி ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் ஒரு கல்லூரி தொடங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்சியிலும் குறைஞ்சது. ஆனால் முதல் முறையாக ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்காத ஒரு ஆட்சி இப்போ நடக்கிறது. விடியா ஆட்சி, திமுக ஆட்சி. அதே போன்ற ஒரே ஒரு மாவட்டம், புதிதாக ஒரு மாவட்டத்தை உருவாக்காத விடியா ஆட்சி திமுக ஆட்சி. ஒரே ஒரு மாவட்டம் கூட உருவாக்கல புதுசா. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. அரசு வேலை வாய்ப்பே இவங்க உருவாக்கல, அவர் முன்னுரிமை எங்க கொடுப்பாங்க? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படும். பாவம் ஆசிரியர்கள் மாட்டிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட. ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இவங்களுக்கு வாக்களிச்சாங்க. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமாக 95 விழுக்காடு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இவருக்கு வாக்களித்து இவர் எப்படியே வரணும்னு பார்த்து இப்போ தினமும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தினமும் கோரிக்கை அழுதுட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்களும். பணி நிலைப்பு கிடையாது, இடைநிலை ஆசிரியர்கள், துணை ஆசிரியர், பேராசிரியர்கள் யாரும் நியமனம் கிடையாது, காலி இடங்கள் இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 10,500 இணை பேராசிரியர்கள், அதில் கிட்டத்தட்ட 9,000 இடங்கள் காலி இடங்கள் இருக்குது. ஆசிரியர்கள்லாம் அதாவது தமிழ்நாட்டில் 1,66,000 வகுப்பறைகள் இருக்கிறது, பள்ளிக்கூடம் வகுப்பறைகள். அதில் 1,00,000 வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. வெறும் 66,000 வகுப்பறைகளுக்கு தான் ஆசிரியர்கள் இருக்குது. அதாவது 4,000 பள்ளிகளுக்கு, தமிழ்நாட்டில் 4,000 பள்ளிகளில் ஒரு ஆசிரியர்கள் இருக்கார். ஒரே ஒரு ஆசிரியர் 4,000 பள்ளிகள். அப்போது கல்வி நிலையை நினச்சி பாருங்கள். இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை வந்தது, நான் கூட வெளியிட்டேன் அந்த அறிக்கை. இந்தியாவில் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கீடு, பட்ஜெட்டில் கல்வி, சுகாதாரம், வேளாண்மையில் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று மற்ற மாநிலங்கள் பட்டியலில் கம்பேர் பண்ணி போட்டு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்தா இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எந்த துறையில் முதல்ல, ரெண்டாவதில், சுகாதாரத்துறையில் தமிழ்நாட்டில், அதாவது இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையில் 26வது இடத்தில் வருகிறது தமிழ்நாடு. இவ்வளோனா அவங்க பட்ஜெட்டில் எவ்வளோ மருத்துவத்துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கின்றார்கள். எங்கே இந்திய அளவில் கம்பேர் பண்ணி பார்த்தா 26வது இடம் அந்த பட்டியலில் வருது. இருக்கிறது பார்த்தா 29 பெரிய மாநிலங்கள், அதில் 26வது இடம். கல்வியில் எவ்வளோன்னு பார்த்தா 20வது இடம். வேளாண்மையில் பார்த்தா 15வது இடம். அப்போ இந்த அரசு எங்கே விடிய போகுது, என்ன செய்ய போகுது, எது முக்கியம் உங்களுக்கு? அறிவிப்பு, உங்களுடன் ஸ்டாலின், நலம் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், பேர் அவ்வளோதான். எப்போ தேர்தல் நேரத்தில் ஏன் இதெல்லாம் முதல்ல கொண்டு வர வேண்டியது தானே 4 ஆண்டுகளுக்கு முன்பு? அதனால் இது சும்மா ட்ராமா நடந்துகிட்டு இருக்குது. அதில் அரசு துறை காலியிடங்கள் நிரப்பப்படும், 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை. இதுதான்ப்பா சொன்ன பெரிய ஒரு பொய். 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை. 3.5 லட்சம். எவ்வளோ அரசு வேலை கொடுத்தாங்க தெரியுமா? இது வரைக்கும் 44,000 பேர். அதில் 15,000 பேர் தற்காலிகம், 29,000 நிரந்தர வேலை. ஒன்றுத்து கூட புதுசாக உருவாக்கலை. 3 லட்சம் உருவாக்குவோம் சொன்னார்கள், 3.5 லட்சம் காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டின் தொழில்துறை, தொழில் வளர்ச்சி மேம்படுத்துவதற்காக 28 வாக்குறுதிகள், அதில் 23 நிறைவேற்றவில்லை. 2 வாக்குறுதியில் மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 28 மீதி அறகுறையாக. தமிழகத்தில் அமைத்துள்ள தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்கப்படும் சட்டம் இயற்றப்படும். என் வாக்குறுதி 196. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி! இது ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. நீங்கள் ஆந்திராவில் நீங்கள் ஸ்ரீ சிட்டி போங்க, அங்கே ஸ்ரீ சிட்டியில் அங்கே யார் முதல்ல வேலை எடுக்கிறாங்க? அங்கே இருக்கிற ஆந்திராவை சார்ந்தவர்கள். கர்நாடகாவை நீங்கள் போனீங்கன்னா அங்கே யார் அங்கே வேலை எடுக்கிறாங்கன்னா கர்நாடகாவை சார்ந்தவர்கள். அங்கே கர்நாடகானா அந்த பகுதியில் இருக்கிறவர்கள். ஆனால் இவர்கள் தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இது எவ்வளோ முக்கியமான ஒரு சட்டம், முக்கியமான சட்டம். தமிழ்நாட்டில் 1,30,00,000 படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 1,30,00,000 பேர்.
ஒரு காலத்தில் 78 லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணாங்க. இப்போ அது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மறந்துட்டாங்க. இப்போ 34 லட்சம் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி மனசு விட்டுட்டாங்க. வேஸ்ட் அது ரினியூவும் பண்ணல. அதில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதில் வந்து 3 துறை மட்டும்தான், காவல்துறை, ஆசிரியர்கள், அது இன்னொரு துறை இருக்குது. 3 துறை மட்டும் தான் ரினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்களுக்கு ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க கிடைக்கும்னு. இவங்ககிட்ட ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அப்போது இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலே 75% தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்கள் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை கிடைக்கும். ஹொசூரில் டாடா கம்பெனிக்கு நிலம் கொடுத்தோம். தமிழ்நாடு அரசு கொடுத்தது 1000 ரூபாய், 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் கொடுத்தது. அதில் மொத்தம் வேலை செய்கிறவங்க 15000 பேர். அதில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? 2200 பேர் வேலை செய்கிறாங்க. மீதி வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்லேருந்து கொண்டு வர்றாங்க. நம்ம நிலம் கொடுக்குறோம், இடம் கொடுக்குறோம், மானியத்தில் கரண்ட் கொடுக்குறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வேலை மட்டும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். இந்த சட்டம் வந்ததுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அதே போன்று வேலையில்லா பட்டதாரிகள் புதிய தொழில் தொடங்க ஆண்டிற்கு 25000 பேருக்கு தலா 20 லட்சம் குறைந்த வட்டி கடன் வழங்கப்படும். ஒருத்தருக்கு கொடுத்தீங்களா நீங்கள்? ஒரே ஒருத்தர் கொடுத்தீங்களா நீங்கள்? என்னையா பொய் சொல்கிறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? திண்டுக்கல், வேலூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் தோல் பொருள் பூங்கா அமைக்கப்படும். 10 லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் திகழும் பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும். இங்கே பொருளாளர் இருக்காங்க, அவங்க இந்த வராங்க, அங்கேருந்து அந்த ஊர்லேருந்து வராங்க. என்னத்தை பாதுகாத்தாங்க? பட்டாசு தொழிற்சாலைகள். அப்பப்போ பாவம் அவங்க இறந்துட்டு அவங்களுக்கு சரியான முறையில் அது ஒன்று தொழிலாளர்கள் பாதிப்பு. அடுத்தது வந்து தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. சைனாவிலேருந்து எடுத்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கானுங்களே. 12ஆம் வகுப்பு மற்றும் தொழில் கல்வி படித்த இளைஞர்கள் 15 பேர் இணைந்து இளைஞர் சுய முன்னேற்ற குழுக்கள் அமைத்து தொழில் தொடங்க முன்வந்தால் அவர்களுக்கு 25 விழுக்காடு மானியம், 65 விழுக்காடு வங்கி கடனாக வழங்கப்படும். இதில் யாராவது ஒருத்தருக்கு பண்ணீங்களா? ஒரே ஒரு ஆள் காமிங்க. அடுத்தது மின் கட்டணம் குறைக்கப்படும். இது வாக்குறுதி. குறைச்சாங்களா? இந்த 4 ஆண்டில் 4 முறை ஏற்றிட்டாங்க மின் கட்டணத்தை. மின்துறை சார்ந்த மொத்தம் 14 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. அவற்றில் ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 14ல் 1 மட்டும்தான். போர்க்கால அடிப்படையிலே மின் உற்பத்தியை பெருக்கி தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ என்ன நான் சொன்னேன்ல, கல்வியில் வந்து 20வது இடம் இந்தியா லெவலில் முதலீடு பட்ஜெட்டில், சுகாதாரத்தில் 26வது இடம், வேளாண் துறையில் 15வது இடம். இதில் எதில் தெரியுமா முன்னத்தில் இருக்குது? மின்துறையில். ஏன் தெரியுமா இருக்குது? தனியார் கிட்டேருந்து மின்சாரம் வாங்கணும், அதில் அதிகமாக கமிஷன் வரும், லஞ்சம் வரும். அதுக்காகத்தான் மின்சாரத்துறையில் அதிக பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அரசு மின் உற்பத்தி செஞ்சால் 3 ரூபாய் 3.5 ரூபாய் 3 to 3.5 rupees per யூனிட். ஆனால் தனியார் துறையிலேருந்து இவங்க வாங்கிறது வந்து 8 ரூபாய் 9, அதிகபட்சம் 15 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க அதிகபட்சம். அப்போது அரசு உற்பத்தியிலேருந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்குறாங்க. அதில் தான் அதிகமாக லஞ்சம் வருது. அதனால தான் இவங்க தமிழக அரசு மின்சார உற்பத்தி செய்ய அதாவது அது மறுக்கிறார்கள். தயங்குறாங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். இது வரைக்கும் திமுக அதாவது நிலுவையில் இருக்கிறது 10,000 மெகாவாட் மின் உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்குது. தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது. ஆனால் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து 1 மட்டும் ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 மெகாவாட் தான் உற்பத்தி. அவங்க சொன்னது வந்து 800 மெகாவாட்னு சொன்னாங்க. அப்புறம் முக்கியமானது இது, மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும். இதனால் நுகர்வோருக்கு ஆண்டிற்கு 6000 ரூபாய் வரை மிச்சமாகும். எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இந்த வாக்குறுதி. மோசடி வாக்குறுதின்னு சொல்லுவேன். சாதாரணமாக செஞ்சுட்டு போயிருக்கலாமே. நீங்கள் 4.5 ஆண்டு காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இது. எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோமே, எத்தனையோ முறை நாங்கள் கேட்டோமே, சண்டை போட்டுமே, அழுத்தம் கொடுத்துமே. சட்டமன்றத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எத்தனையோ முறை பேசினாங்களே. ஏன் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்த என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டால் நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் அது வந்தால் நாங்கள் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு காரணமாயா? ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரும்னா
அது அவங்க சரியாக கொடுக்கல, எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு வந்துடும். இதுக்கு இன்னொரு ரீடெண்டர் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு மானிய விலை உளுந்து இல்லை. இது இன்னும் இப்போ இன்னும் சொன்னாலே இன்னும் இவ்வளோ சொல்லிட்டு போகலாம். சுற்றுலா மேம்பாடு தொடர்பாக அளிக்கப்பட்ட 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் தொடர்பாக 22 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டனர். அதில் 14 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. தலா 4 வாக்குறுதிகள் அறகுறையாகவும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. அதாவது 22ல் வெறும் 4 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 35 வயதிற்கு மேற்பட்ட கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் கைப்பெண்களுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் அரசு மற்றும் அரசு நிறுவனங்களில் வேலை வழங்கப்படும். எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கிறாங்க? 0. கருவுற்ற பெண்களுக்கு மாதம் 3000 வீதம் 8 மாதத்திற்கு மொத்தம் 24,000 ரூபாய் வழங்கப்படும். கொடுத்தாங்களா? இல்லை. 5 வகையான திருமண நிதி உதவி திட்டங்கள் வழங்கப்படும். உதவி தொகை 30,000 உயர்த்தப்படுவதுடன் 8 கிராம் தங்கமும் வழங்கப்படும். வாக்குறுதி எண் 255, 56, 57, 58, 59. வறுமை கோட்டு கீழ் வாழும் குடும்பங்கள் சேர்ந்த 1 லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு கால்நடை வளர்ப்பு, மீன்பிடித்தல், மண்பானை செய்தல் போன்ற விவசாயம் சார்ந்த சிறு தொழில் செய்ய 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். வாக்குறுதி எண் 261. இல்லை. அப்போது திமுக அரசு நான் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான ஒரு அரசுன்னு சொல்லிட்டு வரேன். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டின் 4 வயது பெண்களிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. அது பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்கள் அவங்க வளர்ச்சிக்கு என்ன? நீங்கள் இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா அது அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. உரிமை தொகை, அது பேர் உரிமை தொகை. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உரிமை இல்லை. அதில் 1000 ரூபாய் கொடுத்து அந்த உரிமையை மீட்டெடுக்கிறாங்களாம்மா இவங்க. எவ்வளோ மோசடி, எவ்வளோ மோசடி. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. சமூக நீதி பற்றி திமுகவுக்கு பேசுவதற்கு கூட தகுதி கிடையாது. சமூக நீதினா தந்தை பெரியார் பேரையோ அண்ணா பேரையோ இப்போ இருக்கிற அரசு கலைஞர் பேர் கூட சொல்றதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு அவர்களுக்காக அடையாளம் கொடுத்தார்கள். ஆனால் இப்போ இவங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருக்கு பேசக்கூட கூடாது. சமூக நீதி நிலை நிறுத்துவதற்காக 21 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டனர். அவர்கள் 3 வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றப்பட்டது. சிறுபான்மையர், மாற்றுத்திறனாளிகள், வணிகர்கள் நலன், இதில் கிட்டத்தட்ட 12 வாக்குறுதிகள், அதில் 4 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றார்கள். வணிகர்கள் நலன் சார்ந்த மொத்தம் 10 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. அவற்றில் 7 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. கந்துவட்டி கொடுமையிலிருந்து ஏழை சிறு வணிகர்களை காக்க 15,000 வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாநகராட்சிகள், நகராட்சிகள் சொந்தமான கடைகள் வாடகை உயர்வு ரத்து செய்யப்படும். புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும். ஒன்றும் கிடையாது. மதுரை, தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு ஆகிய நகரங்களில் வர்த்தக மேம்பாட்டை உறுதி செய்ய வர்த்தக மையங்கள் அமைக்கப்படும். அரசு ஊழியர்கள் நலன், இதுதான் ஒட்டுமொத்தமாக கடந்த சட்டமன்ற தேர்தல் முன்பு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு திமுகவை ஆதரவு செய்து அவர்களுக்கு வாக்களித்து பிரச்சாரம் செய்தார்கள். அவங்க என்ன கேட்டாங்க? உங்ககிட்ட பழைய ஓய்வூதியம் கொடுங்கன்னு கேட்டாங்க. இது கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ எதுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க? 4.5 ஆண்டுகள், 50 மாதங்கள் ஆகிவிட்டன. இன்னும் 4 மாதம் தான் இருக்கு. 50 மாதங்களில் உங்களால் ஏன் செய்ய முடியல? அப்போ எதுக்கு வாக்குறுதி எதுக்கு கொடுத்தீங்க? இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கம், கர்நாடகா, இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், இது போன்ற ஜார்க்கண்ட், இது போன்ற 7 மாநிலங்களில் இன்னைக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் ஏன் கொடுக்க முடியல? அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? அதற்கு முதல்ல கடந்த ஆட்சி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் சாந்தா ஷீலா நாயர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. இந்த குழு ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஸ்ரீதரன் குழு அமைச்சு அவர் பரிந்துரை கொடுத்தாங்க. அந்த பரிந்துரை என்ன பண்ணாங்க? இவங்க தூக்கி போட்டாங்க, கிடப்பில் போட்டாங்க. இப்போ
ககன்தீப் சிங் பேடி அவர் தலைமையில் ஒரு குழு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்பு அமைச்சாங்க. அது குழு ஒன்றுமே செய்யலைன்னு கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி தான் நான் ஒரு 2வது அறிக்கை கொடுத்தேன். அழுத்தம் கொடுத்த உடனே பிறகு அப்புறம் 12ஆம் தேதியிலேருந்து கருத்து கேட்குற கூட்டம் நடத்தும். இதில் என்ன கருத்து கேட்குறது? கொடுக்குறது பழைய ஓய்வையும் கேட்குறாங்க, கொடுத்துட்டு போ. 2003 முன்னாடி அது எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1,98,000 இப்போ தான் இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதில் இது பெரிய ஒரு மோசடி. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குழுவுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுப்பாங்க. திமுக எதுவும் செய்யக்கூடாதுன்னா உடனே குழு அமைச்சு விட்டுருவாங்க. 8,000 அடிப்படை ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலை வாய்ப்பு, சம ஊதியம் வழங்கப்படும். பாவம் தான் சொல்கிறேன், இந்த ஆசிரியர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாவமாக இருக்கு அவங்க நிலைமை. எனக்கு ஒரு நாளுக்கு எத்தனை லெட்டர், இமெயில், நேரடியாக பார்க்குறாங்க, நேரடியாக சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கு மேலே எங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாது, படிக்க முடியாது, எங்களுக்குலாம் வயசாகிடுச்சு. எல்லாமே பகுதி நேரம். 10,000, 15,000, 20,000 அவங்களெல்லாம் வர வேண்டிய சம்பளமே 70,000, 80,000 சம்பளம். அவ்வளோதான் வச்சுட்டு இருக்காங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. மூத்த குடிமக்கள், குழந்தைகள், திருநங்கைகள் நலன், அதில் 16 வாக்குறுதி, 13 நிறைவேற்றப்படவில்லை. அதில் நிறைவேற்றப்பட்டது ஒன்று தான். பத்திரிகையாளர் நலன், உங்களுடைய நலன். பத்திரிகையாளர் நலனுக்காக திமுக சார்பில் அளிக்கப்பட்டிருந்த 6 வாக்குறுதிகளில் உயிரிழக்கும் பத்திரிகையாளர் குடும்ப நிதி 5 லட்சமாக உயர்த்தப்படும், பத்திரிகையாளர் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் திரும்பப்படும். இது 2 தான். 6ல் 2 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. மீது 4 அந்த பத்திரிகையாளருக்கு ஊதிய குழு பரிந்துரைகள் நிறைவேற்றப்படும், குடியிருப்பு மனைகள் வழங்கப்படும் என்பது 4 வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. நம்பிட்டு இருக்காதுங்க இன்னுங்க அவங்கள. நீங்கள் தான் அதிகமாக சொல்ல முடியல என்னால். இந்த வார்த்தையை தவிர்த்திடலாம். மருத்துவத்துறை, மருத்துவ சேவை, மருத்துவ கல்வி ஆகியவற்றை 18 வாக்குறுதிகள், அதில் 15 ஸ்வாஹா. நிறைவேற்றப்படாத முக்கிய வாக்குறுதிகள் கோவை, நெல்லை, திருச்சி மற்றும் கிருஷ்ணகிரியில் மாநில அரசு நிதியிலிருந்து புதிய உயர் சிறப்பு மருத்துவமனைகள் 3 ஆண்டுகளில் கட்டப்படும். ஒன்று கூட கிடையாது. 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கீழ் இயங்கி வரும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எண்ணிக்கை முதல் கட்டமாக 2000 உயர்த்தப்படும். ஏதாவது ஒன்று உயர்த்தினாங்களா? மாவட்ட நெடுஞ்சாலையில் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1 வீதம் அவசர சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும். வெள்ளத்தடுப்பு பணிகள், விளையாட்டு மேம்பாடு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு பணிகள், விளையாட்டு, சுற்றுச்சூழல், வனம் ஆகிய துறைகள் சார்ந்த 13 வாக்குறுதிகள், அதில் 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தடுப்பு, சென்னையில் இப்போ மழை வரப்போகுது. சென்னை மக்களே தயார் நிலையில் இருங்க. நல்லதாக ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வேண்டியது செய்தி சென்னை மக்கள். ஏன்னா இவங்களை திமுக நம்பினா உங்களுடைய பொருள் சேதம், வீடு சேதம் எல்லாம். மொட்டை மாடியில் இதெல்லாத்தையும் தயார் பண்ணிக்கோங்க. மழை வந்துச்சுன்னா மொட்டை மாடியில் நீங்களும் உங்கள் பொருளும் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் காரை பத்திரமா ஃப்ளைஓவர் மேலே எங்கேயாவது உயரமான பகுதியில் உங்கள் வாகனங்கள், உங்களுடைய காரோ உங்களுடைய பைக்கோ இல்லை ஆட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ஆட்டோ ஏதாவது பத்திரமா ஃப்ளைஓவருக்கு மேலே வச்சுக்கோங்க. மேடான பகுதியில் நீங்கள் போய் தங்கிக்குங்க. வேறு உங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள் சென்னை மக்களே. சட்டப்பேரவை, அரசு நிர்வாகம், காவல்துறை, இதில் 20 வாக்குறுதிகள். அதில் ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு 20. மீதியில் ஒரு 6 அறகுறையாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை மேலவை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. மேலவை கொண்டு வந்தாங்களா? அது ஏதாவது முயற்சி ஒன்றும் பண்ணாங்களா? ஒரு சொல்லலாம், ஒரு பொய் சொல்லலாம், அது உறுத்தாது அவங்களுக்குலாம். ஐயோ நாங்கள் பொய் சொல்லிட்டுமே, அட்லீஸ்ட் கொஞ்சம் முயற்சி பண்ணோன்னாங்கன்னு நாளைக்கு சொல்லலாம்னா அதை பற்றி எந்த ஒரு உறுத்தலோ எந்த ஒரு உணர்வோ எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும். இன்னுப்பா நீ பேசுகிறப்ப தான் கட் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் பேசுகிறப்போ அவங்க பேசுகிறப்போ எல்லாம் முழுசாக போடுவாங்க. எதிர்கட்சியில் யார் பேசுகிறாங்க உடனே டெஃபர்ட் லைவ் கட்டு. அப்புறம்
சில பகுதியில் மட்டும் நாங்கள் பண்ணிட்டோம். அதான் அடுத்தது வருது அவசரப்படாத. ஆண்டுக்கு குறைந்தது 100 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுவது உறுதி செய்யப்படும். எவ்வளோ நாள் இந்த வருஷம்? 26 நாள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 17 நாள், 15 நாள், 17 நாள். இவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் சட்டப்பேரவை நடக்கும் என்று உறுதி செய்யப்படும். என்ன பொய்யோ. நிர்வாக வசதி மேம்படுத்தும் வகையில் புதிய மாவட்டங்கள் அமைக்கப்படும். ஒன்று கூட அமைக்கல, ஒரே ஒரு மாவட்டம் கூட அமைக்கல. எவ்வளோ அமைக்கணும்? திருவண்ணாமலை மாவட்டம் 2ஆக அமைக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டம் எவ்வளோ பெரிய மாவட்டம் இருக்குது. சேலம் மாவட்டத்தை பிரிக்கணும், தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரிக்கணும், மதுரையை பிரிங்க. நிர்வாக சீர் இன்னைக்கு 38 மாவட்டங்கள் இருக்கிறது. அதாவது என்ன கணக்கில்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் மக்கள் தொகை இருக்கின்ற ஒரு மாவட்டம். அப்படி ஒரு மாவட்டத்துக்கு 12 லட்சம் பேர் இருக்கணும். அதான் உங்களுக்கு சீர்திருத்த நிர்வாகம். திருவண்ணாமலை ஏன் பிரிக்க மாட்டாங்க? அங்கே ஒரு குறுநில மன்னர் இருக்கார் திருவண்ணாமலையில், ஏவாவேலுன்னு. அவர் பிரித்தானா அவருடைய ராஜாங்கம் போயிடும். அதெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2வது பெரிய மாவட்டம் பரப்பளவில். முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம், 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த கடைசியிலேருந்து தூசியிலேருந்து நீங்கள் செங்கம் அந்த கடைசியில் வரைக்கும் போனோன்னா கிட்டத்தட்ட 210 கிலோமீட்டர் போகணும். அப்போ பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு சேலத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்குது. சேலத்தில் இருக்குது. இங்கே இந்த ஆத்தூர் தலைவாசல் இங்கேருந்து அந்த கடைசியில் அந்த பக்கம் அந்த எல்லையில் என்ன இது இருக்குது, இது தோணிமடு அங்கே இருக்குது, கொளத்தூர் அந்த பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் சங்ககிரி பக்கத்தில். ஏன் மதுரையில் எடுத்துங்க எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பிரிக்கணும். மாதத்தில் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்களே, நாங்கள் பிரிப்போம். ஒன்று கூட பிரிக்கலைன்னா எதுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க? குடிநீர் திட்டங்கள் தொடர்பாக அளிக்கப்பட்ட 4 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 4மே நிறைவேற்றப்படவில்லை. அப்புறம் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் அளிக்கப்பட்ட 17 வாக்குறுதிகள் 11 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. கிராம கோவில் பூசாரிகளுக்கு மாதம் 2000 ஊதியம் வழங்கப்படும். ஓய்வூதியம் 4000 உயர்த்தப்படும். கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். அனைத்து சாதி அர்ச்சகர்கள் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 205 பேருக்கு அர்ச்சக பணி வழங்கப்படும். பேருந்து கட்டணம் குறைப்பு இல்லை. அதாவது நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை தொடர்பாக தொடர்வண்டித்துறை, விமான நிலையங்கள் போன்ற சார்ந்து 27 வாக்குறுதி அளிக்கப்பட்டு அவற்றில் 24 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அதாவது அரசு போக்குவரத்து கழகங்கள் லாபத்தில் இயங்க 2018ஆம் ஆண்டு அரசுக்கு திமுக அளித்த பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும். அதாவது அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் 2010 திமுக அரசுக்கு பரிந்துரை செய்யறாங்களாம். அந்த பரிந்துரைகள் இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும். இது மோசடியாச்சு. இது இவங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம். இவங்க ஆட்சி அந்த ரெக்கமெண்டேஷன் இவங்க நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி ஒரு பொய். அதை கூட பண்ண முடியல அவங்களால. அப்போ எதுக்கே நீங்கள் ஆட்சி? இதே சட்டம் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார் இவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க. கர்நாடகாவில் கடந்த ஆண்டு பரிந்துரை செய்தார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் என்னன்னா அங்கே இருக்கிற பட்டியலின மக்களுக்கு உள் ஒதுக்கீடு தனித்தனியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்தவுடன் அங்கே ஒரு ஆணையம் அமைத்தார்கள். நாகமோகன்தாஸ் நீதியரசர் நாகமோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் ஓய்வு பெற்றவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, 36 நாளில் ஒரு பரிந்துரை கொடுக்கிறார். 36 நாளில் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கிட்டு ஒரு வாரத்தில் அமைச்சரவை கூட்டம் நடத்தி அந்த பரிந்துரையை நிறைவேற்றி அதன் பிறகு 2 மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் நடத்தி இப்பொழுது அங்கே பட்டியலின மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி.
இதுதானே வேணும். தமிழ்நாட்டிலையும் கூட பட்டியலின வகுப்புக்கு கிட்டத்தட்ட 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. 3 பெரிய பிரிவுகள், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், 3 பெரிய பிரிவு. அதில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகள் எனக்கு வந்த செய்தி, வெறும் 8 உட்பிரிவுகள் 18% 15% எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 3% வந்து அருந்ததியருக்கு தனியாக இருக்கு, சட்டம் இருக்கு, அதனால தான் அவங்க தப்பிச்சாங்க. அதே போன்று இன்னும் கூடுதலாக 6, 7, 8 உட்பிரிவுகள் கொண்டு வாங்க. பட்டியலின மக்கள் அங்கே உட்பிரிவுகளில் நீங்கள் இப்போ 3 விழுக்காடு அருந்ததியர்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதே போன்று 3, 4, 5 பிரிச்சுங்க. உள்ள எல்லாரும் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும். இதுதான் உண்மையான சமூக நீதி. சும்மா சமூக நீதி, நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன்லாம் சொல்லிட்டு இருந்தால் வேஸ்ட். அதெல்லாம் நீங்கள் நடத்தணும்னா உண்மையால நீங்கள் சமூக நீதி கொண்டு வரணும்னா யாருக்கு கிடைக்கலையோ இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. இல்லாதவர்கள் எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? உங்கள் கூட்டணி கட்சி சித்தராமையிட போய் பாடம் கற்றுக்குங்க. சமூக நீதினா என்னன்னு போய் பாடம் அவர் எடுப்பார் உங்களுக்கு. ஏன்னா நீங்களாம் தகுதியற்றவர்கள், சமூக நீதி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். அதிகாரம், சட்டம், நிதி எல்லாம் இருந்தும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. எனக்கு அதிகாரம் இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்பவர்கள் எப்படி என்னன்னு சொல்லலாம்? இவங்களாம் சமூக நீதி விரோதிகள், சமூக நீதி துரோகிகள். திமுக எவ்வளோ ஒரு மாநிலம் முன்னேறணும்னா படிப்பு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. இந்த 115 சமுதாயத்தில் யார் அதிகமாக எடுத்துக்கிற, யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு 3 மாதம் 2 மாதத்தில் நடத்திட்டு போயிடலாம். மற்ற மாநிலங்கள் நடத்தி முடிச்சிட்டு இருக்காங்களே, உங்களால் ஏன் முடியல? எதுக்கு பயப்படுறீங்க ஸ்டாலின் அவர்களே? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை. இது இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் கிடையாது, இது கல்வி வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது. ஒரு உதாரணம், சலவை தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ நிலையில் இருக்கிறாங்க, எவ்வளோ வீடு இருக்கா, குடிசையில் இருக்கா, வீடு எவ்வளோ பெருசு இருக்குது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, அந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, வீட்டில் எவ்வளோ பேர் வாழறாங்க, எவ்வளோ வாழறவங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலை, தனியார் வேலை, முதல் பட்டதாரிகள், அவங்க பைக் வச்சுருக்காங்களா, சைக்கிள் வச்சுருக்காங்களா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது, இல்லை வேலை படிக்கிறதுக்கு கடன் கொடுக்குறது, தொழில் செய்யறதுக்கு கடன் கொடுங்க, படிக்க வையுங்க, வீடு கட்டி கொடுங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை விட்டுட்டு ஊராக போயிட்டு ஆக்ஷன் கேமரா 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துட்டு நாங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், வளம் காக்கும் ஸ்டாலின்லாம் போடுறது என்ன அர்த்தம்? அது இது யார் வேணதெல்லாம் இருக்கிற எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. பக்கத்தில் எல்லா மாநிலம் எடுக்கிறாங்க, ஆனால் எங்ககிட்ட சட்டம் இல்லை, அதிகாரம் இல்லை. அதனால் இதெல்லாம் இன்னைக்கு அது எவ்வளோ செய்திகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் சந்திக்கலாம் உங்களை. இன்னைக்கு இது கொஞ்சம் ஊடக நண்பர்கள், அன்பான ஊடக நண்பர்கள், உங்கள் மனசில் பல இதெல்லாம் இருக்கும். நான் கூட்டணி சம்மந்தமாலாம் உங்கள் கூட தான் நான் கூட்டணி எப்பவுமே சொல்லிட்டு, நான் ஊடகம் கூட தான், உங்கள் கூட தான், நீங்கள் கூட்டணி நண்பர்கள், உங்கள் கூட தான் கூட்டணி. அதனால் இது சம்மந்தமாக இதை கொஞ்சம் வெளிப்படுத்துங்கள். இது ஏதோ ஒரு எங்களுக்காகவோ அரசியலுக்காகவோ அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு மக்களுக்காக இந்த செய்தியை இந்த வெளியில் கொண்டு வந்து இன்னும் இதனால் அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள். அழுத்தம் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் இருக்கிற இன்னொரு 4 மாதத்தில் ஏதாவது ஒன்று நிதி அறிவிப்பு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகலாம். அந்த நோக்கம்தான் எங்களுக்கு. அதனால் ஏன்னா இப்போ நான் இது ஒரு ஆண்டுக்கு முன்பு கொண்டு வந்தால் அதில் நாங்கள் இன்னும் இருக்குது, எங்களுக்கு காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு 4 மாதம் இருக்குது. அல்லது அறிவிப்பு ஏதோ இது போன்ற இப்போ தினம் அறிவிக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள், அதே போன்று ஏதாவது அறிவிப்பு கூட இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பேன். இங்கிலீஷ்லையா? Today we have launched a document called Vidiyal Enge. Where is the light? And this document
is evidence-based, where the DMK government, before coming to power, had given 505 promises in their election manifesto, saying that when we come to power, we will fulfill all of these promises. And unfortunately, after 50 months of their rule, they have fulfilled only 12.94% of their promises. They have promised 505 promises, out of which they have fulfilled only 66 of them, and another 66 partly. So totally out of 505 promises, they have fulfilled only 439, which comes to 12.94% or 13%. So the DMK government has failed miserably in its promises, in its administration. A pass mark for a state is 35 or 40% in an exam. DMK government has got only 13%. It is not my allegation, it is the allegation in this document which is evidence-based. And our Chief Minister, Mr. Stalin, has been repeatedly saying that they have fulfilled 98% of their promises, election promises. It is shameful that a Chief Minister can blatantly lie to the people of Tamil Nadu repeatedly, even though Tamil people had given them mandates, huge mandates, in the last 3 elections. Namely, in 2019, Tamil Nadu and Pondicherry gave DMK and his allies 39 MPs out of 40. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.